அறிவாளிங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? ரொம்ப நாள் கழித்து என் கிளாஸ்மேட்டை பார்த்தேன். அதாங்க கிளாஸ்மேட் இல்லை, கிளாஸ்மேட், என் கூட படித்த பையன். அவன் படன்ட்டு இங்கிலீஷில் பொறிஞ்சி தள்ளுறான். எப்பட்றா இப்படி அப்படின்னு கேட்டான். அதுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவன் ஸ்கூல் 11th படிக்கும்போது ஸ்பெல்லிங் இங்கிலீஷ் வார்த்தை எழுத சொன்னால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக எழுதி வாத்தியார்கிட்ட அடி வாங்குவான். நான் கரெக்டாக எழுதி கைத்தட்டல் வாங்குவான். இப்போ என்னங்களா அவன் படன்னு பொரியிறான். எப்பட்றா இப்படி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக மாறிட்டான். அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க, டேய் நான் நிறைய புக்ஸு படிக்கிறேன்டா. அப்புறம் கேட்டேன், புது டெக்னிக்கெலாம் கற்றுக்கிறேன்டான்னு. அப்புறம் ரொம்ப புத்திசாலி இருக்காங்கல்ல, அவங்க கூட அவங்களுக்கு நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறேன்டான்னு. அப்புறம் நான் எல்லாம் தப்பு செஞ்சேன்னா உடனே ஒத்துக்குவேன். இந்த மாதிரி ஆர்குமெண்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாலை எம்எல்ஏ திருப்பி விடுறான். அப்புறம் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் அது சரியில்லைன்னு யாருன்னா எடுத்து சொன்னாங்கன்னா உடனே நான் மாற்றிக்குவேன். அதுக்கு விடாப்பிடியாக பிடிச்சிட்டு தொங்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். அப்புறம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கள்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு ஒன்று மாதிரி இல்லைன்னு எனக்கு ஒரே போட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் கேட்டேன், எந்த விஷயத்தையும் உடனுக்குடன் டக்குன்ட்டு பிடிச்சிக்கொண்டா அப்படின்னா எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு. போங்க, அவனை பாராட்டி கை கொடுத்துட்டு நானும் சரி என்னை எந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்க, அறிவாளி லிஸ்ட்லையான்னு. போடா புண்ணாக்குன்னு என்னை கேலி பண்ணாங்க. நீங்களும் அறிவாளி ஆமான்னா இந்த இதெல்லாம் கிளப்பிடிங்க. வரட்டுங்களா? நன்றி, வணக்கம்.